நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டிலேருந்து வெல்லம் வாங்கிட்டு போங்க. வெல்லமும் பச்சரிசியும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போங்க. கொண்டு போய் அங்கே குலதெய்வம் கோயில் பாதத்தில் வச்சு வழிபாடு, உங்கள் முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு தேங்காய் வாழைப்பழம்லாம் உடச்சிட்டு அந்த வெல்லத்தை சுக்கு நூறாக இடித்து முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைங்க. இல்லை மேடம், நாங்கள் தனியாக தான் போயிட்டு வரோம், இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் எங்களால் எல்லா அங்காளி பொங்கல்லாம் கூட்டிகிட்டு போக முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னா, உடனே அந்த வெல்லத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு பகுதி இடித்து அந்த குலதெய்வ செவுரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுவாங்க. பாதி வெல்லத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய சாப்பாட்டில் அதை கலந்து அன்னைக்கு ஒரு நைவேத்தியம், உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு ஒரு நைவேத்தியமோ வழிபாடோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று நான் இப்போ சொல்கிறது கண்கூடான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். இலுப்ப எண்ணெய். உங்கள் குலதெய்வத்தை வசியம் பண்ணணும்